சினிமா பாணியில் பள்ளியை தனது பெயரில் எழுதி வைக்குமாறு தனியார் பள்ளி தாளாளரையே குண்டுக்கட்டாக காரில் கடத்தி மிரட்டியது தருமபுரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள சாய்பாபா கோவிலில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. இங்கு வைத்துதான் தாளாளரை சுற்றி வளைத்த ஒரு கும்பல் அவரை காரில் கடத்திச் சென்றுள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் செம்முனி. 67 வயதான இவர் 1996 முதல் அங்குள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளராக உள்ளார். இந்த நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள சாய்பாபா கோவிலில் பூசாரியான பன்னீர்செல்வம் என்பவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது காரில் வந்த சிலர், தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல, இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செம்முனியை கடத்தி கொண்டு போய் தாக்கியுள்ளனர். அப்போது இதை தடுக்க வந்த சிலர் மீதும் இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பூசாரி பன்னீர்செல்வம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் புதுப்பட்டி சுங்கச்சாவடி அருகே காரை சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் பொருளாதாரம் சரியில்லாத காரணத்தால் பழக்கத்தின் அடிப்படையில் நண்பராக பழகிய பேரேரி புதூர் அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆங்கில ஆசிரியரும் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்தவருமான இனியவன் என்பவரிடம் தனது தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை எடுத்து நடத்தி கொள்ளுமாறு கூறியிருக்கிறார். பள்ளியின் தாளாளர் செம்முனி கடந்த 2023 ஜூன் மாதம் முதல் சம்பந்தப்பட்ட மெட்ரிக் பள்ளியை எடுத்து நடத்திக் கொள்வதாக பேசி 20 லட்சம் ரூபாய் முன்தொகையை தாளாளர் செம்முனியின் வங்கிக் கணக்கிற்கு மாதம் ஒரு தொகை என செலுத்த வேண்டும் எனவும் மேற்படி பள்ளியால் வரும் லாபத்தில் 10% தர வேண்டும் என்றும் வாய் வார்த்தையாக பேசி முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனக்கு ஃபுல்ஃபில் பண்ண மொத்தம் 20 லட்சம் கொடுக்கணும், அதை கொடுத்துரு, மாதம் 10,000 போடுறது, அதை டெபாசிட் பண்ணிவிடு, அப்புறம் நாம் பேசலாம் அதை பற்றி. அது ஒரு மாதம் எனக்கு உடனே வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அப்போது நான் ஒரு ரிசிப்ட் என்ஜினியர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டேன் நான். இதையடுத்தே இமாலயன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை இனியவனின் தாயார் அமுதவல்லி பெயரில் அளித்த 15 லட்சம் ரூபாய் முன்பணத்தை செம்முனி பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் நீங்களே பள்ளியை நடத்தி கொள்ளுங்கள் என அவர் விட்டுச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பள்ளியில் பெரிய லாபம் எதுவும் கிடைக்கவில்லை என்பதோடு பள்ளிக்குரிய அங்கீகாரங்கள் எதையும் செம்முனி பெற்றுத்தரவில்லை எனவும் கூறி பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் இனியவன் தரப்பில் கடந்த மாதம் புகார் அளித்துள்ளனர். இந்த பள்ளியில் சுமார் 150 மாணவர்கள் படிக்கும் நிலையில் பள்ளியை இந்த கல்வியாண்டோடு நிறுத்த இருப்பதாகவும் செம்முனி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கார் வந்தது, 2 பேர் இறங்கினாங்க, சாமி இருக்காருங்கிற மாதிரி ஏதோ ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் ஒரு பைக் வந்தது, அதில் 3 பேர், இன்னொரு பைக்கில் 2 பேர், மொத்தம் 7 பேர் அவங்க 4 பேர் இருந்தாங்க, வெங்கடேஷ், அசோக், அந்த சாமி. இந்த சூழலில்தான் இனியவன் உள்ளிட்ட 5 பேர் செம்முனியை சம்பந்தப்பட்ட பள்ளிக்கே கொண்டு போய் பள்ளி ஆவணங்களை கைப்பற்றியதோடு முன்பணமாக வழங்கிய 15 லட்சம் ரூபாயை 50 லட்சம் ரூபாயாக திருப்பித் தர வேண்டும் அல்லது பள்ளியின் 5 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கரை தனது பெயரில் எழுதி வைக்க வேண்டும் என செம்முனியை கட்டாயப்படுத்தி அரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கே கொண்டு போயினர். 50 லட்சம் தரணும், எனக்கு நஷ்டம் வந்துடுச்சு, அப்புறம் டபுளாக போட்டு 1 கோடி. பிறகு இதை அறிந்த பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் புதுப்பட்டி சுங்கச்சாவடியில் வைத்து காரை வழிமறித்து செம்முனியை மீட்டனர். மேலும் இனியவன் உட்பட மறுக்காலம்பட்டியைச் சேர்ந்த தீர்த்தகிரி, அம்பேத்குமார், மனோஜ்குமார், சுரேஷ், மூக்காரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த யசேந்திரன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது 4க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் சே மோகன்ராஜ்.